நெல்லை மாவட்டம் அம்பை அருகே கரடிக்குட்டி வேலியில் சிக்கியதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன் வணக்கம். தற்போது கரடியின் நிலை என்ன? அதனை மீட்க வனத்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? அப்பகுதி மக்கள் என்ன கூறுகின்றனர்? வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள பாவநாசம், மணிமுத்தாறு, கல்லிடைக்குறிச்சி, பொட்டல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களில் கரடி, யானை, சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் அவ்வப்போது சுற்றித் திரிவது தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக கடந்த சில வாரங்களாகவே கல்லிடைக்குறிச்சி சுற்றியுள்ள பகுதிகளில் கரடி நடமாட்டம் தொடர்ந்து இருந்த நிலையில் ஏற்கனவே வனத்துறையினர் கூண்டு வைத்து கரடி ஒன்றை பிடித்து பத்திரமாக அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை கல்லிடைக்குறிச்சி அடுத்த பொட்டல் என்ற கிராமத்தில் 80 அடி கால்வாய் அருகே உள்ள தனியார் தோட்டத்தில் உணவு தேடி குட்டியுடன் வந்த கரடி ஒன்று சுற்றித் திரிந்தது. அப்போது தாயுடன் வந்த அந்த கரடி குட்டி தோட்டத்தில் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்த வேலியில் சிக்கியது. அதனால் கரடி நீண்ட நேரமாக அதிகம் சத்தம் போடவே அப்போது விவசாயிகள் இது குறித்து அம்பை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விரைந்து சென்ற அம்பை வனத்துறையினர் அங்கு வேலியில் சிக்கியிருந்த சுமார் 1 வயது மதிக்கத்தக்க பெண் குட்டி கரடியை சுமார் 1 மணி நேரமாக போராடி பத்திரமாக வேலியில் இருந்து விடுவித்தனர். தொடர்ந்து அந்த கரடி குட்டி அதன் தாயுடன் சேர்ந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் புகுந்துள்ளது. விரைந்து நடவடிக்கை எடுத்து கரடி குட்டியை அதன் தாயுடன் சேர்த்த வனத்துறையினரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.